விஜய் சொல்ற தத்துவ எதிரி பாஜகவா அல்லது அரசியல் எதிரி பாஜக ஏதோ ஒண்ணு. கொள்கை எதிரின்னு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றதும் சீமான் பேசுகின்ற ஆரிய எதிர்ப்பும் வெறும் உதட்டு சேவை தான். அவங்க ரெண்டு பேரும் அந்த திசையில எந்த விதமான துரும்பையும் எடுத்து போட போவது இல்லை. அவங்க பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவது போல அதை பற்றி அவ்வப்போது ஏதாவது ஒரு வரி பேசுவாங்களே தவிர அதன் மீது அக்கறையோடு தீவிரமான பிரச்சாரத்தையும் அவர்கள் முன்னெடுப்பதில்லை, செயல்பாட்டிலையும் அவங்க முன் வந்தது இல்லை. அது போக விஜய் கட்சி தொடங்கினதுலேருந்தே பாஜக எதிர்ப்பு என்பதையும் ஒன்றாக தானே வைக்கிறாரு. இங்கே திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு வரியில சொல்றாரு, ஒரு வரியில அதை சொல்வாரு. திமுகவை பற்றி எதிர்த்து பேசும்போது மட்டும் ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃபுக்கு பேசுவார். தன்னுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் திரையில கொட்டுவது போல கூட்டத்திலையும் கொட்டி பேசுறாரு. அவருடைய ஃபோக்கஸ் முழுக்க திமுக எதிர்ப்பு தான். பெரிய கட்சியா இல்லைன்னா ஃபோர்ஸா இருக்கோ அதை எதிர்க்கணும் அப்படின்னு அல்லது ஆட்சி பொறுப்பில் அவங்க இருக்காங்க. அதாவது ஒரு கிரவுண்டோட சமூகத்தோட ஸ்ட்ரக்சரை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுல என்னன்னா இன்றைய அரசியல் சூழல்ல ஒன்றிய அரசின் அதிகாரத்தை ஒட்டி பிழைப்பவர்களை தவிர அவர்களை எதிர்ப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் ஐடியாலஜிக்கல்லி சொல்றதாக இருந்தால் மார்க்ஸை பின்பற்றுபவர்கள், பெரியாரை பின்பற்றுபவர்கள், அம்பேத்கரை பின்பற்றுபவர்கள் முன்வைக்கக்கூடிய எந்த கருத்துக்கும் ஊடக வலிமை கிடையாது. ஊடகங்கள்ல அவர்களுக்கான பிரசன்ஸ் கிடைக்காது. மாறாக தமிழ்நாட்டுக்குள்ள திமுகவை எந்த தரப்புல இருந்தும் இப்ப ஊடகத்துல பிரசன்ஸ் இல்லைன்னு தான் சொல்றீங்க. அவங்களும் அதான் சொன்னாங்க, நீங்களும் அதான் சொல்றீங்க. அங்க கிடையாது, உண்மையிலே கிடையாதுதான். இந்த கூட்டத்தில் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க சொல்றாங்க. மீதி 23 மணி நேரம் ஒவ்வொரு ஊடகமும் எப்படி இருக்குங்கிறத வச்சு நான் சொல்றேன்.